அனைவருக்கும் வணக்கம். நான் போன வீடியோவில் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2020 பற்றி, அதாவது எந்தெந்த நிகழ்வுகள் எந்தெந்த டேட்டில் நடைபெறும் என்பதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது எப்போ அப்ளிகேஷன் ஆன்லைனில் ஃபில்லப் பண்ணணும், அதுக்கு எப்போ ஸ்டார்டிங் டேட்டு, எப்போ எண்டிங் டேட்டு, அப்புறம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கான எப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டேட்டு, அப்புறம் முடிகிற டேட்டு, அப்புறம் டென்டேட்டிவ் ரேங்க் அனௌன்ஸ் பண்ணுற டேட்டு, ரேண்டம் நம்பர் வெளியிடுற டேட், அப்புறம் கவுன்சிலிங் எப்போ தொடங்கி எப்போ முடியும் போன்ற பல விவரங்களை போட்டிருந்தேன். அந்த வீடியோ யாருன்னா பார்க்க மாட்டேருந்தீங்களா, கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் சென்ட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இந்த வீடியோவில் என்னென்னாக்கா, அதாவது அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணுறதுக்கு ஒரு கேண்டிடேட், அதாவது விண்ணப்பதாரர் என்னென்ன விவரங்கள் மற்றும் அதற்கான டாக்குமெண்ட் என்ன சொல்கிறது ஆவணங்களை வைத்திருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம். நேம் ஆஃப் த கேண்டிடேட், அதாவது விண்ணப்பதாரரின் பெயர், மின்னஞ்சல் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் அலைபேசி எண், அப்புறம் பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ், அதாவது என்னென்ன கம்யூனிட்டி கேட்டகரியில் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணணும். சப்போஸ் யாராவது பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் அப்ளைடு பண்ணுறாங்கன்னா, சப்போஸ் எக்ஸர்வீஸ் மேனோட பொண்ணோ இல்லை பையனோ, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் மாற்றுத்திறனாளிகள் யாருன்னா இருந்தாலோ, இல்லை பார்த்திங்கன்னா யாராவது விளையாட்டுத்துறையில் சிறந்து, அதாவது நேஷ்னல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவல், ஸ்டேட் லெவல், இது போன்ற லெவலில் யாராவது விளையாட்டு வீரர்கள் இருந்தால் அவங்களுக்கான ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிக்கான இன்ஃபர்மேஷன்ஸும் டாக்குமெண்ட்ஸும் தேவை. அப்புறம் டீட்டெயில்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ டு பி பேட் த்ரூ த இன்டர்நெட், அதாவது இணையதளம் மூலியமாக எப்படி செலுத்துவீங்க அது போன்ற விவரங்கள் வேணும். டிமாண்ட் டிராஃப்ட் இஸ் பர்மிட்டட் ஒன்லி ஃபார் த டிசிஎஃப், அதாவது டிராஃப்ட் பேங்க்கு டிமாண்ட் டிராஃப்ட் பார்த்திங்கன்னா வரைவு காசோலையை டிஎஃப்சி வாயிலாக மட்டும் செலுத்தலாம். டிஎஃப்சி என்பது என்னென்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனான டீட்டெயில்ஸ் தான் டிஎஃப்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆதார் நம்பர் விருப்பம் இருக்குது, இது ஒரு கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு தோணுச்சுன்னா ஆதார் நம்பரை கொடுக்கலாம். அப்புறம் பேரண்ட்ஸ் ஆனுவல் இன்கம் சர்டிஃபிகேட், பெற்றோரின் ஆண்டு வருமானம், அதாவது உங்கள் பெற்றோர் ஆண்டுக்கு எவ்வளவு வருமானம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும். ஸ்கூல் டீட்டெயில்ஸ், அதாவது பள்ளி தகவல்கள், 8ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரை எந்தெந்த பள்ளியில் நீங்கள் படிச்சிங்கன்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அப்புறம் 12ஆம் வகுப்போட நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க இல்லையா, அப்போ வருகின்ற ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது தேர்வு பதிவு எண். அப்புறம் 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல், ஸ்காலர்ஷிப் ரெக்கார்ட், உதவித்தொகை தேவைப்பட்டால், அதாவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அரசாங்கம் பல்வேறு வகையான உதவித்தொகைகள் கொடுக்குறாங்க, அது தேவைப்பட்டால் கீழே இருக்கும் டாக்குமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட் கிராஜுவேட் ஃபீ கன்செஷன், அதாவது நீங்கள் உங்கள் குடும்பத்திலேயே முதலாக பட்டப்படிப்பு படிக்கிறீங்க அப்படின்னு இருந்தால் அதுக்கான கல்வி கட்டண சலுகை, முதல் பட்டதாரி கல்வி கட்டண சலுகை. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், அதாவது மெட்ரிக் அதுக்கப்புறமா வருகின்ற அனைத்து ஸ்காலர்ஷிப்புமே நம்ம பெறலாம். எக்ஸாம்பிள் எஸ்சி கேண்டிடேட்டாக இருக்கட்டும், எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கட்டும், உயர்கல்வி உதவித்தொகை பார்த்திங்கன்னா பெறலாம். அதுக்கான டீட்டெயில்ஸு. அப்புறம் ஏஐசிடி டியூஷன் ஃபீ வேவர், அதாவது ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், அது பார்த்திங்கன்னா சில கல்வி கட்டணங்களை விலக்கு அடிக்கும். அதுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கான குறிப்பிட்ட டாக்குமெண்ட்ஸு என்னென்ன அப்படி தேவைன்னு சொல்லுவாங்க. யூஸ் த டேட்டா ஷீட் ஃபார் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன், விண்ணப்பம் பதிவு செய்ய தரவுத்தாளை பயன்படுத்துவோம். இதான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே 10, 11, 12, 13 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது மிகவும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. உங்களுக்கு ஏதேனும் இதை பற்றி சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் குறிப்பிடுங்க. மேலும் அடுத்த காணொளியில் ஒரு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனை பற்றி ஒரு நல்ல தகவல்களுடன் வருகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு மேலும் என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட தொடர்பு விவரங்களை குறிப்பிட்டுள்ளேன். நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் என்னை தொடர்பு கொண்டு கல்வி ஆலோசனைகளை பெறலாம். நன்றி, வணக்கம்.